ஹலோ ஹலோ, நான் ஜிஎம் பேசுறேன் ஐயப்பன். யாரு? ஜிஎம்? ஜெனரல் மேனேஜர் நம்பிராஜன் பேசுறேன். சொல்லுங்க சார். இப்போ கொஞ்ச நாளா நான் ஆஃபீஸுக்கு வரலன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆஃபீஸில் இது வரைக்கும் எந்தெந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆயிருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் அவ்வளவும் இன்னும் 1 ஹவரில் என்னுடைய டேபிளுக்கு வந்தாகணும். ஓகே? ஓகே சார். இந்த அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா நம்ம அர்த்தராத்திரில கொடை பிடிக்கணுமா? ஹலோ, ஜிஎம் நம்பிராஜன் ஸ்பீக்கிங். மிஸ்டர் யாதவ், இதை எங்கள் பர்ச்சேஸ் அசிஸ்டன்ட் கிட்ட பேசுங்க. எங்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை. எஸ் நம்பிராஜன் தான் பேசுகிறேன். பட் நவ் ஐ ஆம் ஜெனரல் மேனேஜர் ஜிஎம். ஓகே, ப்ளீஸ். தேங்க்யூ. ஆபரேட்டர். எஸ் சார். வாட் இஸ் திஸ்? எல்லா காலையும் என் ஜெனரல் மேனேஜருக்கு போட்டால் என்ன அர்த்தம்? நான் இப்போ ஜிஎம் ஆகிட்டதுனால ஏகப்பட்ட கால்ஸ் வரும். எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எது இம்பார்ட்டன்ட் காலோ அதை மட்டும் எனக்கு போட்டால் போதும். ஓகே? ஓகே சார். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பாங்கிறது இவனுக்கு சரியா இருக்கு. சேது, நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் எம்டி கேபினுக்கு வர சொல்லு, நம்பிராஜனை தவிர. ஓகே சார். நம்ம கிட்ட சொல்லலையே. எப்படியோ போறாங்க. நமக்கு தான் சீட்டு கிடைச்சிருச்சே. உங்க எல்லாருக்கும் நான் ஒன்னு சொல்றேன். நம்பிராஜன் ஜிஎம் ஆயிட்டாருங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவருக்கு எந்தவித ஸ்பெஷல் அட்டென்ஷனும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எதுவா இருந்தாலும் நீங்க எம்டி தான் கன்சல்ட் பண்ணணும். ஒருவேளை அவர் இல்லைன்னா நீங்க என்னதான் கன்சல்ட் பண்ணணும். எந்தவித அபிஷியல் ஃபைல்ஸோ ஃபோன் கால்ஸோ நம்பிராஜன் கிட்ட போக கூடாது. இது என்னுடைய ஆர்டர் இல்ல, எம்டியோட ஆர்டர். ஆமா, அருண் சொல்ற மாதிரியே கொஞ்சம் பார்த்து நடந்து. ஓகே சார். ஓகே சார். பாத்தியாடா அசோக், நம்ம நாட்டில் மினிஸ்டர் தான் டம்மின்னு பார்த்தா நம்ம ஆஃபீஸில் ஜிஎம்மும் டம்மியாக தான் இருக்காரு. பேசாம போய் வேலையை பாருங்கப்பா. நம்ம போஸ்ட் டம்மி ஆயிட போகுது. வாங்க. ஏய், ஸ்ட்ராங்கா இன்னொரு கப் காஃபி கொண்டா. இல்லை சார், ஒரு நாளைக்கு காலையில் ஒரு டீ, சாயந்தரம் ஒரு டீ, 2 டைம் தான் கொடுக்க முடியும். நான் ஜிஎம்டா. எல்லாருக்கும் அதான் சார். வாட்? ஏன்பா சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க, ஏன்பா என்ன சாவு எடுக்கல? மார்ட்டின் இன்னும் வரல இல்ல. மார்ட்டின் வந்தா தான் சாவை எடுக்க முடியும். யாருப்பா அந்த மார்ட்டின்? பெரிய எம்எல்ஏவா, எம்பியா, இல்ல மந்திரியா? மார்ட்டின் சாவுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறவையா. அவன் சாவுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடான்னு வச்சுக்க, கல்யாணம் விடு மாதிரி களை கட்டியா. மார்ட்டின் வந்துட்டான். மார்ட்டின், இது மார்ட்டின் இல்ல. மார்ட்டின் வரணும்னா தப்ப போய் தட்ட சொல்லுடா. ஏய் தட்டுங்கடா. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போவான்னு நினைச்சேனே, தாங்கிட்டானே. டூ லேட். பாண்டே தூக்கு சொல்லு. தூக்குங்கடா.
டிஸ்டர்ப் பண்ணாத, அப்புறத்துக்கு முன்னாடி இருக்கேன்ல, ஏதாவது அசிஸ்டன்ட் பேசிக்கோ. அண்ணா தாடிக்கிட்டு இருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன வேணும்? கோவிந்தகுட்டி அட்ரஸ் வேணும். கோவிந்தகுட்டி அட்ரஸ் வேணுமா? பூவை படத்து மேல போடியா. அதான் போட்டுக்கிட்டுல இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். எப்படி கேக்குறது? அண்ணா இந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே அப்படியா? கேட்டியா? டான்ஸ் மார்ட்டின், கோவிந்தகுட்டியோட அட்ரஸ் சொல்லுங்களேன். என்ன விஷயமா? குட்டி விஷயமா தான். குட்டி விஷயமாவா? ஆமா. தாமஸ் ரோடு போ. போனா கேட்டா கோவிந்த குட்டின்னு கூப்பிடு. கூப்பிட்டா தன்னால வருவான். நிச்சயம் வருவாரா? போ ஓகே. போ போ போயிட்டு இரு. போடு போடு போடு. அவ்வளோ ஓ போடுறா. போடு. தம்பி, மலர் வளையம் கிடைக்குமா? அதெல்லாம் கிடையாதுயா. இது இருக்கேப்பா. யோ, அது என் சொந்த கதை, சோக கதை. அதை கிளறாதையா. எனக்கு அது வேணும். இதோ பாரியா, எத்தனை தடவை சொல்றது, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? என்ன ஒருத்தி லவ் பண்றான்னு சொல்லி 30,000 ஏமாத்திட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு ஆப்பு வச்சுட்டா. அவளுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த கர்மாந்தத்தை வச்சுட்டு இருக்கேன். இதை போய் கேட்கறியா? ஏற்கனவே 30,000 ரூபாய் நஷ்டப்பட்டிருக்கேன். காதலை நம்பாத. நம்பித்தான் என் பொண்ணு மோசம் போனா. இன்னைக்கு அவ செத்த நாள். எனக்கு அந்த மலர் வளையம் வேணும். ம் ம் சரி, ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு இந்த கர்மாந்தத்தை எடுத்துட்டு போயிடு.
எல்லாத்தையும் விட்டு போற இடத்துல கொண்டு வந்ததை திரும்ப கொண்டு போறியே, என்ன மேட்டர்? நானும் அப்ப இருந்து பார்த்துட்டே இருக்கேன், என்னமோ தேடிக்கிட்டு இருக்க. எதை தேடுற? தொலைந்து போன வாழ்க்கையை, இழந்து போன சொர்க்கத்தை, கலைந்து போன கனவை, பறந்து போன மகளை, கடந்து போன காலத்தை. காலத்தை தேடுறா. ஏதேதோ பேசி நம்மளை குழப்பிட்டானே, கடையை வேற தேட வச்சுட்டான். பாண்டே வா. வைதேகி, அம்மா வைதேகி, என்னை விட்டு போயிட்டியம்மா. வைதேகி, சிவராமா, உன்னை நான் விட மாட்டேன்டா. என் பொண்ணு போன அதே இடத்துக்கு உன்னை அனுப்பி வச்சாதான்டா எனக்கு ஆத்திரம் அடங்கும். சிவராமா, என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. உன்னை கொல்ற வரைக்கும் இந்த வேதாவோட வேலை முடியாது. சிவராமா, வரேன்டா, ஆரம்பிக்கிறேன்டா. இன்னைக்கு என் பொண்ணுக்கு வச்ச மலர் வளையத்தை உனக்கு வச்சாதான்டா நான் ஓய்வேன். அது வரைக்கும் ஓய மாட்டேன்டா சிவராமா, ஓய மாட்டேன்டா. வர வைதேகி அம்மா, வைதேகி என்ன விட்டு போயிட்டேம்மா. வைதேகி, வைதேகி.